தமிழகத்தில் தினந்தோறும் ஏதோ ஒரு இடத்துல விபத்துகளோ தனிநபர் மரணங்களோ அல்லது ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் அதன் காரணமாக ஏற்பட்ட மரணங்கள் இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது போன்ற மரணங்கள் எல்லாமே பேசு பொருளாகி விடுவதில்லை. போலீஸினுடைய கஸ்டடியில லாக்அப் டெத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அது சர்ச்சையாகுது. கூட்ட நெரிசல்ல சிக்கி பலர் இறந்துட்டாங்க, அது அரசியல் கூட்டமாக இருக்கலாம் அல்லது கோயில் விழாக்கள்ல ஏற்பட்ட கூட்ட நெரிசலா இருக்கலாம். இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது பொதுவெளிக்கு வருது, வாதத்துக்குரியதாக மாறுது, சர்ச்சைக்குரியதாக மாறுது. ஆனா இதன் போக்குல பல நேர்வுகள்ல சில தனிப்பட்ட மரணங்கள் பொதுவெளிக்கு வராமலேயே அது ஒரு தற்செயல் விபத்தாகவே நம் கவனத்தை பெறாமலேயே போகிறது தான் பெரும் சோகமான ஒரு போக்கா இருக்கு. அப்படி ஒரு மரணத்தை பத்தி தான் நாம பேச போறோம். Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது National Import Aluminum Modular Kitchen. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த காவல்காரன்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 18 வயதான ஒரு கல்லூரி மாணவர் பேர் முகேஷ்குமார். அவரு கல்லூரியில படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலைக்கு போன இடத்துல தற்செயலா ஏற்பட்ட ஒரு விபத்துல சிக்கி மரணம் அடைஞ்சிட்டாரு. முகேஷோட அப்பா அம்மா தெருக்கூத்து கலைஞர்கள். திருவிழா காலங்கள்ல அந்த கூத்து அப்படிங்கிறது நடந்ததுன்னு சொன்னாதான் அவங்க வீட்டுல வருமானம். 12வது படிக்கிற ஒரே ஒரு தங்கை. அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. முன்ன மாதிரி அவங்களுடைய அந்த கூத்து தொழிலுக்கு அவங்க போக முடியாத நெருக்கடி. ரொம்ப ஏழ்மையான பின்னணி. இன்னும் சொல்ல போனா முகேஷ் 12வது வரை படிச்சதே ராஜாளிப்பட்டிங்கிற அவங்களுடைய அம்மாச்சி ஊர்ல இருந்து தான் அவர் படிச்சிருக்கிறாரு. அவருடைய தாய் மாமா தான் கல்லூரிக்கும் சேர்த்து விட்டுருக்கிறாரு. ஒரு எளிய கிராம பின்னணியை கொண்டவரா இருந்தாலும் முகேஷனுடைய கனவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் விசாலமானது. அப்படி என்ன கனவு? எப்படியாவது படிச்சு டிஎஸ்பி ஆகிடணும். அதுதான் முகேஷனுடைய பெருங்கனவு. புல்லட் வண்டியில மிடுக்கா ஊருக்குள்ள வளம் வரணும், அது இன்னொரு கனவு. அப்பா அம்மாவை கஷ்டப்படாம இந்த கூத்து தொழிலுக்கு அனுப்பாம வீட்டுல வச்சு நாம இனி பாதுகாக்கணும், இது அடுத்த கனவு. தங்கச்சிய நல்லா படிக்க வைக்கணும். அவருடைய கனவுகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கனவுகளை சுமந்துதான் முகேஷ் கல்லூரிக்கு கால் எடுத்து வைக்கிறாரு. மணப்பாறையிலிருந்து சுமார் ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி திருச்சி தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியில BA வரலாறு சேர்றாரு. ஒரு வருஷத்தை ஊருக்கும் கல்லூரிக்குமா ஓட்டிடுறாரு அவருடைய தாய் மாமாவுடைய தயவுல. 2வது வருஷம் படிக்கிறாரு. கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலத்திலேயே சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்கள்ல கிடைக்கிற வேலைக்கு போகிறது முகேஷனுடைய வழக்கம். அது சித்தாள் வேலையா இருந்தாலும் சரி அல்லது வேற சென்ட்ரிங் வேலையா இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலும் கிடைக்கிற வேலைக்கு தினக்கூலி வேலைக்கு அவர் போயிட்டு இருக்கிறார். இந்த பின்னணியில தான் அவருடைய நண்பர்கள் சிலர் சிபாரிசு பண்றாங்க. நீ காலேஜ் படிக்கிற, உனக்கும் கை செலவுக்கு காசு வேணும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு, நான் சொல்றேன், நீ அந்த கம்பெனியில சேர்ந்துக்கோ அப்படின்னு ஒரு அறிமுகம் கிடைக்குது. அதுபோல நண்பர்களுடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில கல்லூரிக்கு பக்கத்திலேயே ஒரு நிறுவனத்துல பார்ட் டைம் ஜாப்ல சேர்றாரு. அந்த கம்பெனியில சேர்ந்து வெறும் 21 நாள் முடிவடைவதற்குள்ளாகவே முகேஷனுடைய வாழ்நாள் கதை முடிந்து போகுது. கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. போன இடத்துல ஒரு ஃபோன் கால் வருது. கம்பெனியினுடைய அலுவலகத்தினுடைய பால்கனியில நின்று அவர் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த பக்கத்துல இருந்த ஒரு மின் வயர்ல, உயர் மின்னழுத்தம்னு சொல்றாங்க, அதுல கைப்பட்டு மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக போலீசாரினுடைய அந்த அறிக்கை சொல்லுது. ஆக வேலைக்கு போன இடத்துல எதிர்பாராத விபத்துல சிக்கி முகேஷ் மரணம் அடைந்துட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனா முகேஷனுடைய பெற்றோர் மற்றும் அவருடைய தாய் மாமா உள்ளிட்டவங்களால இத அவ்வளவு எளிதா கடந்து போக முடியல. பொதுவா யார் ஒருத்தருடைய இழப்பையும் எவர் ஒருத்தராலையும் அவ்வளவு எளிதா கடந்து போக முடியாதுங்கிறது யதார்த்தம் தான். ஆனா இது அப்படிப்பட்டதல்ல. ஏன்னு சொன்னா அவங்க அப்பா சொல்றாரு, 13,000 ரூபாய் காசு கட்டி இப்படி ஒரு வேலைக்கு போகணுமா அப்படின்னு நான் தொடக்கத்திலேயே தடுத்தேன் தம்பி. அவங்க கேட்கல. கூட இருந்த பசங்கள்லாம் 13,000 ரூபாய் காசு கட்டிட்டா போதும், வார வாரம் சம்பளம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாரு, இந்த பைக் நான் இந்த வேலைக்கு போய் தான் வாங்கினேன், அடுத்து நான் கார் புக் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய அடுத்த கனவு சொந்தமா வீடு கட்டுறது, இந்த கம்பெனில வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா உயர்ந்தரலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 13,000 ரூபாய் காசை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. படிக்கிற பசங்க படிப்பை கெடுக்கிற மாதிரி பார்ட் டைம் ஜாப்பு வேலைக்கு ஆள் எடுக்கலாமா? ஓயாம அவனுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், ஓயாம அவனை வீடை தேடி பசங்க வந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க முகேஷனுடைய அம்மாச்சி. ஆக முகேஷ் பார்ட் டைமா
எந்த நிறுவனத்துல வேலையில சேர்ந்தாரோ, எந்த நிறுவனத்துல 21 நாள் வேலை செய்தாரோ அதே நிறுவனத்தினுடைய பால்கனியில இருந்துதான் அவர் இறந்து போயிருக்காரு. அதன் காரணமாகவே அந்த நிறுவனத்தை குற்றம் சுமத்துறது அப்படிங்கிற இடத்துல இது இல்லை. முகேஷ் என்ன கம்பெனில வேலைக்கு சேர்ந்தார், அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம், என்ன மாதிரியான வேலை, முகேஷனுடைய பெற்றோர்கள் சொல்றது போல முகேஷுக்கு தொலைபேசியில தொல்லைகள் இருந்ததா, வேலை நிமித்தமான அழுத்தங்கள் இருந்ததா, அவருக்கு பல்வேறு வகைகள்ல ஏதேனும் மிரட்டல்கள் இருந்ததா, முகேஷனுடைய அந்த மரணத்திற்கு பின் இருக்கக்கூடிய இந்த சங்கதிகள் என்ன அப்படிங்கிறது தான் விடை காண வேண்டிய ஒரு பெரும் கேள்வியாக இருக்கு. இதற்கான விடையை தேடுவதற்காக அங்குசம் புலனாய்வு குழு சார்பிலும் சில தகவல்களை திரட்டி இருக்கிறோம். அதனுடைய விரிவான தகவல்களை, விவரங்களை அடுத்த வீடியோட தொடர்ந்து பேசலாம். நன்றி.